ஒரு நாள் கையில் இருக்க 5 விரல்களுக்குள்ள ஒரு சண்டை. யார் பெரியவங்க, யார் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே முதல்ல இருக்க சுண்டு விரல் சொல்லிச்சு, நான் பாருங்களேன் எவ்வளோ அழகாக குட்டியாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, கோயிலுக்கு போனாலும் சாமி கும்பிடும்போது நான் தான் முதல்ல வருவேன். அதே மாதிரி யாருக்காவது வணக்கம் சொன்னாலும் நான் தான் முதல்ல வருவேன். அப்போ நான் தானே சிறந்தவன். உடனே மோதிர விரல் சொல்லிச்சான், இல்லை இல்லை, நான் சிறந்தவனாக இருக்கிறதுனால தான் என்னுடைய விரலில் தான் எல்லாரும் விலை உயர்ந்த அழகழகான மோதிரங்களை போடுறாங்க. அப்போ நான் தானே சிறந்தவன். உடனே நடுவிரல் சொல்லிச்சான். நடுவிரல் என்ன சொல்லிச்சு தெரியுமா, உங்களெல்லாம் விட பெரியவன் நான் தான். நான் எவ்வளோ உயரமாக இருக்குன்னு பார்த்தீங்களா, உங்கள் எல்லாரையும் விட உயரம் நான் தான். அப்போ நான் தானே சிறந்தவன். உடனே ஆள்காட்டி விரல் சொல்லிச்சான். யாருக்காவது வழிகாட்டணுனாலோ இல்லை எதையாவது உற்று காட்டி பேசணும் அப்படின்னு சொன்னாலோ என்ன தான் உபயோகிப்பாங்க. அப்போ நான் தானே சிறந்தவன். அப்போது அங்கே இருந்த கட்டவரல் ரொம்ப அமைதியாக சொல்லிச்சான், என்ன நீங்கள் எல்லாரும் உங்கள் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் உதவி இல்லாமல் உங்களால் எந்த ஒரு பொருளையும் எடுக்கவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது. எழுத, சாப்பிட அப்படின்னு என்னுடைய உதவி இல்லாமல் ஏதாவது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அங்கேருந்து மற்றவர்களெல்லாம் கேட்டுச்சான், அப்போ என்ன சொல்ல வர, நீ தான் எங்கள் எல்லாரையும் விட பெஸ்ட்டுன்னு சொல்கிறியா, நீ தான் சிறந்தவனா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே கட்டவரல் அதுக்கு ரொம்ப பொறுமையாகவும் அன்பாகவும் பதில் சொல்லிச்சான், நம்ம எல்லாருமே பெஸ்ட்டு தான், நான் மட்டும் பெஸ்ட்டு கிடையாது. நம்ம எல்லாரும் எப்போ ஒத்துமையாக ஒரு வேலையை செய்கிறோமோ அப்போ தான் அந்த வேலை அழகாகவும் அற்புதமாகவும் மாறுது. நமக்குள்ளே இருக்க ஒத்துமை தான் எப்போவும் சிறந்ததுன்னு சொல்லிச்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்?